பண்றீங்கன்றது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ கவர்னர் சார் கொஞ்சம் பேசிட்டு என்ன அவர் அவசரமா இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு, அவர் பேச சொல்லி. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த பகுதியிலே நீங்கள் எல்லாம் நல்ல விதமாக வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்காக இங்கே இந்த பாய்ஸ் டவுன் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர், ஐடிஐ மற்றும் இன்ஹோம் ஓகே, இவ்வளவு வசதிகளை ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் பல வருடங்களாக உங்களுக்காக செய்து வருகிறது. நீங்கள் எல்லாம் வாழ்க்கையிலே பலதரப்பட்ட பின்னணியிலிருந்து இங்கே கொண்டு வரப்பட்டு இந்த சங்கத்தினால் இங்கே பாதுகாப்பாக உங்களை எல்லாம் நல்ல விதமாக இங்கே காலையில் எல்லாம் மொத்தமாக பார்த்தேன். நல்ல வசதியோடு, நல்ல படுக்கக்கூடிய வசதி கட்டிங்களோட நிறைய பேர் பல இடங்களுக்கு பார்த்தோம்னா அடுத்த இடம் தரை கூட சரியாக இல்லாத இடத்துல நிறைய பேர் படுத்துருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறது இல்லாமல் உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு படுக்கக்கூடிய வசதி, நல்ல கிச்சன், அதாவது சாப்பாடு செய்யக்கூடிய இடம், சாப்பிடக்கூடிய டைனிங் ஹால், படிக்கக்கூடிய நல்ல பெஞ்ச் சென்டர்ஸ், உட்கார்ந்து அமர்ந்து படிக்கக்கூடிய நல்ல பெஞ்ச் சென்டர்ஸ், கிளாஸ் ரூம்ஸு. இன்றைக்கு அந்த எஜுகாம் அப்படிங்கிற ப்ராஜெக்ட், அதாவது நம்ம பாட புத்தகத்தை படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொஜெக்டர் மூலமாக திரையிடப்பட்டு இயல்பாக எப்படி பாடத்தை மாற்றி அமைத்து சமச்சீர் கல்வி 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய தமிழ்நாடு சிலபஸ் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் மொத்த பாடங்களையும் அதில் அடக்கியிருக்காங்க. ஸோ இதையெல்லாம் நீங்கள் உங்களுடைய டைம் இருக்கும் பொழுது ஆசிரியர்களும் மாணவர்களும் அதை உபயோகித்து படிப்படியாக வாழ்க்கையில் உங்களுடைய படிப்பில் முன்னேறுவதற்காக அது நல்ல ஒரு உதவியாக இருக்கும் என்பது சந்தேகமே இல்லை. இந்த இடம் மிகவும் பரந்த ஒரு இடம். இந்த மாதிரி ஒரு இயற்கையான சூழ்நிலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள்லாம் நல்லா சிட்டியை நோக்கி போகிறாங்களே தவிர அங்கே போனாக்க புறா கொண்டு மாதிரி சின்ன சின்ன இடங்களில் போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஸ்தீர்ணமான ஒரு இயற்கையான சூழ்நிலை இருக்கணும். இப்போ அந்த லாஸ்ட் டைம் வரும்போது நிறைய மரம்லாம் கூட இங்கே நம்ம சங்கத்து மூலமாக நட்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்தை இன்னும் எப்படி பசுமையாக்குவது, இங்கே இருக்கக்கூடிய ஒரு மாணவரும் மாணவியும் எப்படி இந்த இடத்தை இன்னும் பசுமையாக ஆக்குவது, அதை பற்றி இந்த சங்கம் வருகின்ற சில நாட்களில் இங்கே ஒரு நல்ல விதமான தண்ணீரை தேக்கக்கூடிய ஒரு திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க. ஸோ இப்படிலாம் பண்ணக்கூடிய இடத்துல நீங்களும் கொஞ்சம் அவங்களோட கலந்து வாழ்க்கை கல்வி, அதாவது நம்ம காலையில் சின்ன சின்ன வேலை நம்மளே பண்ணிக்கலாம், இல்லை செடி வைக்கலாம், இதை நம்ம பாதுகாக்கலாம், பெருமை அடையணும். இப்போ அங்கே வரைக்கும் செடி கூட ஒரு இடத்துல ஒரு செடியை பாதுகாக்கணும். இந்த பக்கம்லாம் பிளைனாக இருக்குது. இங்கே கூட அவங்களோட ஒத்துழைச்சு நீங்கள் கேட்டு உங்கள் பேரை ஒரு நல்ல மாற்றம் நட சொல்லி நீங்களே அதை காலையில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு பெருமையாக இருக்கும். 4 வருஷம் கழித்து அது ஒரு நல்ல மரமாக வளரும் பொழுது இந்த இடமே மொத்தமும் ஒரு இயற்கையான இன்னும் நல்ல பசுமையான ஒரு இடமாக மாறுவதற்கு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட நல்ல சில திட்டங்களை இந்த சங்கம் செய்து வருவது நமக்கு எல்லாருக்குமே பெருமையாக இருக்கிறது. உங்களுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இது ஒரு சுகாதார நிலையம் ஒன்று அமைச்சிருக்காங்க. அதுவும் இருக்கக்கூடிய சீக்கிரத்தில் இந்த சங்கம் திறந்து வைத்து நல்ல விதமாக இங்கே இருக்கிறவர்களுக்கு எல்லாம் நல்ல மருத்துவ வசதி, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணும், இப்படி பல விஷயங்களை இந்த சங்கம் செய்வாங்க. நீங்கள் வாழ்க்கையில் படிக்கிறது மட்டும் இல்லை, வாழ்க்கை கல்வி என்பது எப்படி உண்மையாக இருக்க வேண்டும், எப்படி மற்றவர்கள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை பார்த்து கவனித்து நம்ம இருக்கணும், எப்படி மற்றவர்கள் நம்ம இருக்கிற குறைகளை பல சுட்டி காட்டும் பொழுது அதை நல்ல விதமாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பல பண்புகளையும் நெறிகளையும் வளர்த்துக் கொள்வது மிகவும் அவசியம். ஏனென்றால் வாழ்க்கையில் புத்தகத்தை படித்து ஏதோ வேலைக்கு போனோம் போனோங்கிறது இல்லாமல் நம்ம ஒரு நல்ல நெறியோடு வாழ்ந்தோம், நம்ம மனசுக்கு உண்மையாக வாழணும் அப்படிங்கிறது தான் முக்கியம்.
காலத்தில் நாட்டுக்கு அன்பளிப்பாக இருக்கணும். ப்ரோக்ராம் கண்டினியூ ஆகும். எதுவும் நீங்க இது பண்ணிக்காதீங்க. கவர்னர் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா போறதுனால ஃபர்ஸ்ட் இந்த ஸ்காலர்ஷிப்ல ஒரு 2 பேர் இன்னும் சப்போர்ட்ல இருந்து ஒருத்தர். அது போல என்ன உங்களுக்கு மனசுல தோணுதோ ஷார்ட்டா ஒரு நிமிஷத்துல ஏதாவது சொல்றாப்ல சொன்னீங்கன்னா இட் will be easy so that we will understand, we can give feedback. சொல்லுங்க. பிரசிடென்ட் சார் அவர்களுக்கும் அன்புக்குரிய சேர்மன் சார் அவர்களுக்கும் மற்றும் ஆல் ரிட்டையர்ஸ் அவர்களுக்கும் பாய்ஸ்டன் ஆசிரியர் அனைவருக்கும் மற்றும் கெஸ்ட் அனைவருக்கும் என்னுடன் பயிலும் சகோதரர் அனைவருக்கும் என் அன்பார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் எஸ் சின்னமணி. நான் 6ஆம் வகுப்பில் இந்த பாய்ஸ்டோனில் சேர்ந்தேன். தற்போது 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை முடித்துள்ளேன். சென்ற 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 465 மதிப்பெண் பெற்று பள்ளி முதலிடத்தை பெற்றேன். ஆனால் இந்த பெருமை என்னை சேராது. இந்த 5 ஆண்டு காலம் என்னை படிக்க வைத்து பாதுகாப்பான வழியில் நடத்தி வந்த ரோட்டரி கிளப்பிற்கே சேரும் என்று முதலிடத்தில் பெருமையுடன் தெரிவித்தேன். இந்த பாய்ஸ்டன் தொடங்கி 25 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 25 ஆண்டுகளில் பயின்றனர் என்பதை முதலிடத்தில் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த ஆண்டில் வாட்டர் பாட்டில் பிரவுன் welcome present here. My name is K.R. Nansegar. I completed my 12th examination. I share one of the best moment in Boystown this year. On 15th August 2015, our national flag has been hoisted by RA District Governor Sir. On that day, we planted 500 fruit giving plant. The boys are divided into 10 groups. Each group contains 8 members. They can serve the group plant. I say thanks to அரசு பொதுத் தேர்வு எழுதி முடிச்சிருக்கேன். நல்லா நான் வந்து இங்கே 6th ஜாயின் பண்ணேன். இது எனக்கு 7வது வருஷம். ஆனால் இந்த 6 வருஷத்தில் கிடைக்காத ஒரு அனுபவத்தை இந்த வருஷம் கிடைச்சிருக்கு. அந்த அனுபவத்தை வந்து உங்கள் முன்னிலை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். மாதந்தோறும் செகண்ட் சாட்டர்டே வந்து இங்கே மோட்டிவேஷன் டாக் அண்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ரொட்டேரியன்ஸ் எல்லாம் வராங்க. இது வரைக்கும் 56 ரொட்டேரியன்ஸ் வந்திருக்காங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது எடுத்துக்கிட்டால் சொல்ல போனோம்னா சார் வந்து ஏர் பிஸ்னஸ் பற்றி சார் சார் வந்து ஏர் பிஸ்னஸ் பற்றி சொன்னார். எனக்கு முடியும்னா சரி அது ஒரு வேஸ்ட்டு தானே அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுவும் எவ்வளோ இதுக்கு யூஸ் ஆகுதுன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் லெதர் டிபார்ட்மெண்ட் பற்றியும் தெரிஞ்சுக்கினேன். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கினேன். ஃபஸ்ட்டு வந்து நான் +2 முடிக்க போகிறேன். முடிச்சுட்டு சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன். ஆனால் இப்போ வந்து மோட்டிவேஷன் டாக்னால +2 முடிச்சுட்டு ஒரு ஐடியாவோடு இருக்கேன். சரி இது பண்ணால் இது ஆகலாம் அப்படின்னு ஒரு எய்மோடு இப்போ படிச்சுன்னு இருக்கேன். எக்ஸாம் எழுதியிருக்கேன். அது கூட வந்து அதை தொடர்ந்து பர்த்டே செலிப்ரேஷன் கொண்டாடுறோம். இது வந்து நாங்கள் வந்து கொண்டாடணும்னா ஒரு சிலரால் கொண்டாட முடியும், ஒரு சிலரால் கொண்டாட மாட்டாங்க. சரி எதுக்கு கொண்டாடணும், அதனால் நம்மளால வீட்டு கஷ்டம் அப்படின்னு நினச்சின்னு விட்டுருவோம். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. எல்லாருமே அந்த மாதத்தில் வர எல்லாருக்குமே வந்து பர்த்டே செலிப்ரேஷன் கொண்டாடுறோம். அது முன்னாடி வச்சு அன்றைக்கி வர ரொட்டேரியன்ஸ் எல்லாருமே அவங்கள வாழ்த்துட்டு போகிறாங்க. இது எங்களால் மறக்க முடியாத ஒன்று. இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கு உதவி செய்யும் அனைத்து நல்லவங்களும் நான் இங்கே வந்த பிறகு வருடத்திற்கு 2 முறை மெடிக்கல் கேம்ப் நடைபெறும். அதுபோல் இந்த வருடம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் முதலில் எங்கள் பாய்ஸ்டனில் வைத்தோம். அதில் வந்து நாங்கள் எல்லோரும் பிளட் டெஸ்ட், ENT அனைத்து ப்ராப்ளம் இங்கே சரி செஞ்சுட்டோம். ஆனால் அடுத்த முறை வந்து சரி இன்னொருட்ட யாருமே வரல, பப்ளிக் வந்து அவ்வளோ வரல. அதனால் நாங்கள் வில்லேஜ்லேயே போய் வச்சோம். பக்கத்து கிராமமான அமரம்பேடு மற்றும் சுற்றி ஊரில் இருக்குங்க எல்லா மக்களும் வந்து அங்கே வந்து மருத்துவமனை கலந்து கொண்டு பயனடைஞ்சாங்க. மற்றும் நாங்கள் வந்து ஈவினிங் வந்து ஹாஸ்டல்லேருந்து போயிட்டு ஸ்கூலுக்கு வரும்போது ஈவினிங் வந்து களைச்சி போயிடுவோம். அதனால் எங்களுக்கு வந்து எனர்ஜி இருக்காது. அப்படி நினச்சி ரோட்டி கிளப் வந்து நியூட்ரிஷன் ஸ்நாக்ஸான 2G, சுண்டல், பர்பி ஆகிய பொருள்களை தந்து எங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து நிறைந்த எங்களை மாணவனாக மாற்றி மற்றும் ஆரோக்கியத்தையும் தந்து இப்போ வலிமையாக வளர்ந்துருக்கோம். அது காரணம் வந்து ரோட்டரி கிளப் தான்.
இந்த என்னுடைய சார்பாகவும் மற்றும் பாய்ஸ்டன் சார்பாகவும் ரோட்டரிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வந்து இந்த ஹாஸ்டலில் இன்ட்ராக்ட் டைரக்டராக இருக்கேன். நீங்கள் எப்படி ரோட்டரி சங்கத்தில் இருக்கீங்களோ அதேமாரி நான் இங்கே இன்ட்ராக்ட் டைரக்டராக இருக்கேன். நான் இன்ட்ராக்ட் டைரக்டராக இருந்து என்னென்ன விஷயம்லாம் செஞ்சனோ அதை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே நம்ம கவர்னர் ஐயா வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு 500 செடி நடுற விழாவை ஆரம்பித்து வச்சதை அந்த செடியை இன்றைக்கும் நாங்கள் வந்து பராமரிச்சுட்டு வரோம், பாதுகாத்துட்டு வரோம். செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வரோம். அடுத்ததாக சானிடேஷன் ப்ரோக்ராம். அது இந்த திறப்பு விழாவுக்கு ஒரு 3 மாதம் முன்னாடி நாங்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி ஒவ்வொரு வீடாக போய் எப்படி டாய்லெட்லாம் யூஸ் பண்ணுறது, டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு கையை நல்லா சுத்தமாக கழுவுறது, கை கழுவுறதுக்கும் எப்படி கையெல்லாம் கழுவுறது, அந்தமாரி ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சொல்லி கொடுத்துட்டு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாஸ்டல் வந்து ஒரு 10 பேரை கோயம்புத்தூருக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். மழை நீரை எப்படி சேகரிக்கிறது, தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் சுத்தமாக வச்சுக்கிறது, அந்த மாதிரிலாம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு நான் நன்றி கூறி விடுப்பேன். மாணவர்கள் வந்து ஜெயிச்சாங்க என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரோட்டரி சங்கத்துக்கு என் மனமார்ந்த நன்றி. படிக்கிறேன். என்னாலலாம் இன்ஜினியரிங்கே படிக்க முடியாது அப்படின்ற நிலைமையிலேருந்து தான் நாங்களாம் வந்தோம். ஆனால் யாருனே தெரியல, இந்த ரோட்டரி கிளப்லேருந்து ஹெல்ப் வந்தது. மற்ற ஹெல்ப்லாம் பண்ணுறதுலாம் ஒரு ஆளோட போயிடும். ஆனால் படிப்புக்குன்னு பண்ணுற ஹெல்ப் மட்டும்தான் என்னால் நிறையா பேர் யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு படிப்புக்கு வாய்ப்பு கொடுத்த ரோட்டரி கிளப்புக்கு அந்த மெம்பர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் கௌசல்யா. நான் நியூ பிரின்ஸ் வெங்கடேஸ்வரிலேருந்து வரேன். நான் இன்ஜினியரிங் செகண்ட் இயர் படிக்கிறேன். ரோட்டரி கிளப் மூலமாக தான் நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். 8th என்னை படிக்க வைக்கிறாங்க. அவ்வளோ தேங்க்ஸ். அதாவது இன்வான் சப்போர்ட்ன்றது வந்து ஒரு 10 ஆண்டுகளாக நம்ம ரோட்டரி கிளப் மூலியமாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதாவது அந்த பிள்ளை வந்து மொத்தம் 70 பிள்ளைகளுக்கு நாங்கள் வீட்டில் இருந்து படிக்கிறதுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறோம். அதாவது 6ஆம் வகுப்பில் இருந்து நம்ம கிருஷ்ணபர் சார் இன்வான் வந்து இன்சார்ஜ். அவர் அந்த ஃபேமிலி எக்கனாமிக் இது எப்படி சுச்சுவேஷன் இருக்குது, அவங்க குடும்ப சூழ்நிலை, பொருளாதாரம், இவங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அந்த பிள்ளைய படிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. இடையிலே படிப்பு நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால சார் வந்து அந்த மாதிரி இல்லாமல் அந்த பிள்ளைகளுடைய படிப்பு வளர்ச்சியை நல்லா கொண்டுட்டு வரணுன்றதுக்காண்டி ஒவ்வொரு வீடும் அந்த பிள்ளைகளும் படிக்கிறாங்களா இல்லையான்னு இணையமாக ஆர்வத்தையும் இது பண்ணி அந்த வீட்டுங்களை பிள்ளைய படிக்கிறாங்களா இல்லையா ஸ்கூலில் போய் இது பண்ண சொல்லி அந்த பிள்ளைய எப்படி படிக்கிறாங்க, அவங்களோட ஸ்டாண்டர்டு என்ன அப்படின்ற மாதிரி இதுவரையிலும் இப்போ இன்வாம் சப்போர்ட் மூலியமாக ஒரு 20-30 பிள்ளைய வரலும் நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க. அவங்க கல்யாணமே அவங்களும் நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க. நம்ம ரோட்டரி கிளப் மூலியமாக இந்த இன்வாம் சப்போர்ட்டில் ஒரு 10 ஆண்டுகளாக ஒரு 70 பிள்ளைகளுக்கு செய்கிறதுனால நிறைய பிள்ளைய வந்து பெனிஃபிட் அடைஞ்சு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்கிறத நான் நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மெட்ராஸ் ரோட்டரி பிரசிடென்ட் அவர்களுக்கும் செக்ரட்டரி சார் அவர்களுக்கும் மற்றும் பாஸ்ட் பிரசிடென்ட் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் சார் அவர்களுக்கும் மற்ற உறுப்பினர்களுக்கும் பாய்ஸ்டன் சார்பாக என் முதல் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் முழுவதும் அது தாம்பரத்திலிருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய விதமான மாற்றங்களை வந்து கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுச்சு. பற்றி மெயினாக சொல்லணும்னா இந்த வருஷம் வந்து அதாவது தாம்பரத்துக்கு வந்த பிள்ளைங்க ப்ளஸ் இங்கே இருக்க பிள்ளைங்க லிங்க் ஆகி ஒருத்தருக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. டீ பிளான்டேஷன் வந்து பிள்ளைங்க நிறைய சொன்னாங்க. அதை வளர்ப்பெடுக்க அந்த அறிவுள்ள பிள்ளை வந்து பெற்றுக்கொண்டாங்க. எல்லாவற்றையும் மேலே சொல்லணும்னா இந்த 23 வருஷ வயதில் வந்து பாய்ஸ் வந்து இந்த பர்த்டேன்னு சொல்லி நம்ம எல்லாம் ஃபேமிலியாக சேர்ந்து ஏதோ பண்ணாங்க, நம்மளை சப்போர்ட் பண்ணுறாங்க, ஸ்பான்சர் பண்ணுவாங்க, பிள்ளை படிக்க போவாங்க, பெஸ்டிவலுக்கு வருவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த டைம் இல்லாமல் அந்த விஷயம் ஏதோ பண்ணாங்க. பட் நம்மளோட சேர்ந்து ஃபேமிலியாக ஒவ்வொரு மாதத்துலையும் அந்த குழந்தைகளை அந்த டேட்டில் அந்த மாதத்தில் வரக்கூடிய பிள்ளைகளை பர்த்டே வந்து செலக்ட் பண்ணி ஒரு டேட்டில் ஒரு குடும்பமாக எல்லாத்தையும் லிங்க் பண்ணி அந்த கேக் வெட்டி அந்த ப்ளஸ் பண்ணி எக்ஸாம் டயத்திலும் சரி தவறாவது வந்து நம்ம ரோட்டரி கிளப்பில் வந்து ஒவ்வொரு முக்கிய தலைவர்கள் வந்து அவங்க சொந்த பிஸ்னஸை எடுத்து சொல்லி பிள்ளைகளுக்கு இந்த எஜுகேஷன் நாலேஜ் மட்டும் பத்தான்னு சொல்லி அந்த மற்ற சொசைட்டி நாலேஜ், இண்டஸ்ட்ரி நாலேஜ், அவங்க எப்படி பர்சனல் ஸ்கில்லை எப்படி டெவலப் பண்ணுறது, எல்லா விதமான ஒரு நாலேஜும் பிள்ளைகளுக்கு இந்த காட்டு பகுதியில் கிடைக்கும்னு சொல்லி சொல்ல போனோம்னா இது வந்து இட்ஸ் நாட் அ ஃபாரஸ்ட்,
ஸ்மால் யூனிவர்சிட்டி சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த வருஷமெல்லாம் நம்ம வந்து நம்ம நாலேஜை பெற்றுக்கிறோம். அதுக்கு உதவியாக இருந்தால் எங்களுடைய சேர்மன் ரவி சார் அவர்களுக்கும் ஒவ்வொரு முறையும் வந்து போய் தன்னுடைய தொழில்துறையில் எடுத்துன்னு எல்லா ரோட்டி எங்களுடைய அங்கத்தின் ஒவ்வொரு எல்லாருக்கும் இந்த பாய்ஸ்டோன் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கி நம்ம போய் பலந்துக்கிட்ட இந்த கீழே கிராமத்தில் சானிடேஷன் ப்ராஜெக்டில் சாதாரண விஷயம் இல்லை. அதாவது இந்த மக்களோட பழகி அதில் பட்ட பாடுகள் வந்து கொஞ்சம் இல்லை. சுருக்கம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு இடத்துல வந்து டல்லாகும் போதும் வேதனைப்படும் போதும் எங்களை சார் வந்து இன்னைக்கு மீட்டிங்கில் அவர் ஃபஸ்ட்டு அவர் வெல்கம் பண்ணும்போது மேன் ஆஃப் தி மேட்ச் சொன்னாங்க. நீங்கள் கவனிச்சிங்க தெரியல அவர் கொடுக்கும்போது. ஆனால் அவர் அடுத்த ஒவ்வொரு சிக்ஸர் சாதாரண சிக்ஸர் இல்லை, அது சொல்லிட்டு பிடிக்க முடியாது. அந்த மாதிரிலாம் எங்களை என்கரேஜ் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணி அந்த ஒர்க்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய வச்சு இன்னைக்கு கொண்டு வந்தார். அவரோட காலில் அடிபட்டு அந்த ஈக்கட்டத்தோட பார்க்க வரைக்கும் அந்த மூணாவது தண்ணியில் எனக்கு கடலூர் டூட்டி கொடுத்தாங்க. அந்த வெள்ளத்தில் பார்க்கும்போது அவ்வளோ தண்ணியில் போய் சர்வீஸ் பண்ணிட்டு அந்த கடலில் போயிட்டு மக்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரோட்டரி கிளப் வந்து எனக்கு வந்து கிடைச்சது. இந்த பழவேற்காடு ஏரியா ஃபுல்லாக எங்களுக்கு அந்த பிளட் ரிலீஃப் வந்து ரொம்ப அந்த மக்களோட இன்னைக்கு ரியலி ஐ சல்யூட் டு சர்வீஸ் ஆஃப் மெட்ராஸ் ரோட்டரி கிளப் ஃபார் கிவிங் அப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு சர்வ் தி லிசனிங் பீப்புள்ஸ். இதில் நிறைய எனக்கு அனுபவம் கிடைச்சது. மக்கள் பசங்களை மட்டும் பழகிருந்தேன். ஆனால் அவங்களும் இது பண்ணும்போது அந்த சென்டரில் கண்ணீர் விட்டு கூட நான் சர்வீஸ் பண்ணேன் அந்த தண்ணிக்குள்ளே போகும்போது. அது எல்லா விதமான எங்கள் அனுபவங்களும் அவங்களோட வாழ்த்துக்களை வணக்கம் அனைத்தும் நான் சென்னை ரோட்டரி சங்கம் தான் நான் சமர்ப்பிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த கிரவுண்ட் லெவலில் இறங்கி நம்மளை சகோதரத்துவமாகவும் சேர்மன் சேவனாகவும் எங்களை வழிநடத்தி சென்ற ரவிசாவுக்கும் எல்லாம் இந்த காட்டுப்பகுதியிலிருந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களை உற்சாகப்படுத்தின கண்ணன் சார் அவர்களுக்கும் சக நண்பர்களுக்கும் இந்த யூனிவர்ஸ் சப்போர்ட்டில் வந்து பிள்ளைகள் இந்த 70 பிள்ளைங்க சாதாரண பிள்ளைகளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கேட்டகளில் படிக்கிறாங்க. தாய்பாப்பில் எல்லா பிள்ளைங்க தாய்பாப்பு இன்றும் இல்லா பிள்ளைக்கிறாங்க, இருந்தும் கஷ்டப்பட பிள்ளைக்கிறாங்க. அவங்களுக்கு டயத்துக்கு அதாவது எந்த டயத்தில் இந்த காலத்தினால் செய்ய வேண்டிய சிறுமி ஞானத்தில் மானப்படும் சொல்லுவாங்க. அவங்களோடு அந்த சொந்த சொல்லுவாங்க கூட நமக்கு வந்து அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் தக்க சமயத்தில் செய்ய உதவி நினைச்சு பார்த்தா மறக்க முடியாத மிகப்பெரிய உதவி. அந்த உதவியை செய்து கொடுத்த சென்னை ரோட்டரி சங்கத்தின் எல்லா ஐக்கியத்தில் பிரச்சனைகளுக்கும் எல்லா அங்கத்தினர்களுக்கும் இன்னும் சப்போர்ட் சார்பாகவும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு நம்ம 5 விரல்களை வந்து ஒரு கையில் எப்படி 5 விரல் இருக்குதோ அது மாதிரி அந்த ரோட்டரி இந்த ஆலமரத்தில் பல விருதுகளாகிய இருக்கக்கூடிய தாம்பரம் ப்ராஜெக்ட்டு, ஒகேஷனல் சென்டரு, செம்பாக்கம் ப்ராஜெக்ட்டு, நம்முடைய ரோட்டரி நகருடைய ப்ராஜெக்ட்டு, அது எல்லாமே இன்னைக்கு ஒரு குடும்பம் வந்து அதெல்லாம் இன்னைக்கு ஒரு செக்ஷன் வராமல் இருக்குது. ஸோ அவங்களும் இன்னைக்கு நம்ம ரோட்டரி நகரில் வந்து டீச்சர்ஸ் எனக்காக ப்ளீஸ் ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நீங்கள் அவங்க ப்ளீஸ் கொஞ்சம் ஒரு நிமிஷம் ரோட்டரி நகரில் எனக்கு டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் இவங்க வந்து தேங்க்யூ உட்காரு. It is first time I am coming here and seeing this all work they have done. I recently joined it here, so first time I am seeing the Rotarians has done a very good job, and so I am so impressed. I also will do that. இப்போதான் ஒரு 2 வாரம் ஆச்சு நாங்கள் ஜாயின் பண்ணி ரோட்டரியில் ஃபஸ்ட் டைம் இங்கே விசிட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி ரோட்டரி நகர் சென்னையில் ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ் பார்த்தோம். வாயில் வார்த்தையே வரல இது எப்படி சொல்கிறது அப்படின்னு. இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய இது டொனேட் பண்ணதுக்கு அவருக்கு மார்க்கண்ட் தேசாய் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஃபஸ்ட்டு ஒரு நம்மளுக்குன்னு ஒரு இது கடவுள் கொடுக்கும்போது அது நம்மளே வச்சுக்காமல் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். எல்லாருக்கும்லாம் வராது, அந்த மனசு வராது எல்லாருக்கும். முதல்ல அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் அதை செஞ்சதுக்கு. அது கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அதை வந்து வேறு விதமாக யூஸ் பண்ணாமல் மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி நான் ஜாயின் பண்ணியிருக்கிற ரோட்டரி கிளப் செஞ்சுருக்கு அப்படின்னும் போது இன்னும் ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் வந்து புதுசாக வந்துட்டு எங்களால் என்ன செய்ய முடியுமோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு அது செய்வோம். கண்டிப்பாக எங்களுடைய சீனியர்ஸ் கிட்டேருந்து கற்றுக்கிட்டு அதை திரும்ப உங்களுக்கு நிறைய சர்வீஸ் மூலமாக செஞ்சுட்டு இன்னும் வளர்ச்சி பெறுற மாதிரி நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். ரொம்ப தேங்க்ஸ். யோர் கோஆப்ரேஷன் இஸ் ஆல்சோ தேர். நல்லபடியாக இப்போ யூஸ் பண்ணி நல்லா முன்னுக்கு வரணும், அதான் எங்களுடைய குறிக்கோள். ஆல் தி பெஸ்ட். மெம்பர்ஸ்க்கும் மாலை மணிகளுக்கும் எங்கள் குழுமியிருக்க எல்லோருக்கும் காலை வணக்கம். இப்போ ஒரு ரோட்டரி கிளப் மூலமாக நானும் இங்கே நிறைய 20 வருஷமாக இருக்கேன் ரோட்டரியில். இங்கே வந்திருக்கேன் நிறைய. இப்போ அந்த பாஸ்ட் 5 வருஷமாக இன்னும் நிறையவே வந்துட்டுருக்கோம். இங்கே நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இங்கே ரவி சார் மீதி பேர்லாம் பண்ணுற ஒர்க்கை பார்த்தா ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் என்னோட படிஞ்ச 2 வருஷமாக இங்கே மருத்துவ முகாம், பல் மருத்துவ முகாம், கண், ஐ இந்த மாதிரி செக்அப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அங்கே வந்திருக்கோம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையும் செக்அப் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறோம். அதனால் உங்கள் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பண்ண முடியுமோ அதையெல்லாம் நாங்கள் செய்துட்ருக்கோம். இன்னும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி செய்வோம். உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது எங்கள் கடமை. தேங்க்யூ. பாருங்க, இந்த மாதிரி ஒருத்தர் உங்களோட
இந்த இவ்வளோ வருஷம் நீங்கள் இருந்ததுல உங்களுக்கு இங்கே என்ன வந்து உங்களுக்கு வசதி கிடைச்சிருக்கு, என்ன ஒரு பெருமை கிடைச்சிருக்கு, அதுதான் எங்களுக்கு கடைசியில் நாங்கள் வீட்டுக்கு போய் நாங்கள் யோசிச்சோம்னா இதுதான் எங்களுக்கு வந்து இதுதான் எதிர்பார்க்குறோம். உங்களோட நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா, உங்களுக்கு இங்க திருப்தியா இருக்கா, நீங்க வந்து இங்க வந்து படிக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் நல்லா வரப்போறதுன்னு உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கு, அது மாதிரி நீங்க நினைக்கிறீர்கள், அப்படி வந்து நீங்க சொல்லது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க நிறைய படிக்கணும், எங்களால உங்களுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவு நாங்க பண்றதுக்கு ரெடி. தேங்க்யூ. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்தபோது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை எல்லாரும் பார்க்கும்போது நீங்க எவ்வளவு தூரம் எனர்ஜெட்டிக்காக அதை விட இன்னும் பாசிட்டிவாக ரொம்ப நல்லா டெவலப் ஆகிருக்கீங்க. இதே கண்டினியூ பண்ணி நல்லா வளரணும். Come together to celebrate the Boys Town Day. I'm extremely happy to see that Rotarians, Rotary Club of Madras members, are not only just coming during such days, but also coming and visiting every month. Now, this is a new thing which must be appreciated and continued. That one more suggestion I have is, we have plenty of land. I hope that the Rotary actors and interactors, when they are having their Raila, instead of having it at Brahmapura and other places, they can start coming here and organize such functions. That will be good for them, that will be good for Boys Town. Thank you. முதல்ல நம்ம பையங்க நல்லா படிக்கிறாங்க, நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கிறாங்க, நாங்கள் வரும்போது தெரியுது. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் ஸ்கூலில் மற்ற பையங்களோடு இருக்கும்போது ரோட்ரி பாய்ஸ் டவுன் பையங்க அப்படின்னா ஒரு உதாரணமாக தெரியணும். அந்த ப்ராப்ளம் வரத்துல போது நம்ம பையங்க வாத்தியார்களுக்கே தெரியணும், நம்ம பையன் இது நம்ம பாய்ஸ் டவுன் பையன் அப்படின்னா அது வேற மாதிரி பையன். அது ஒரு அந்த நல்ல பேரை நீங்கள் எடுத்து கொடுக்கறது தான் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, இங்கிலீஷ் மீடியம் படிக்கும்போது எவ்வளோ ஆர்வம் இருக்குது, அதுக்கு வந்து நாங்கள் இன்னும் எவ்வளோ பேர் அதில் கொடுக்க முடியுமோ அதை நம்ம ட்ரை பண்ணுறோம். இந்த யூனிஃபார்ம் சப்போர்ட்டில் இன்றைக்கி வந்து அந்த நம்ம பெண்மணிகள் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த எப்போதும் ஆரம்பிச்சதுலேருந்தே நாங்கள் வேலை செய்யணும். அதனால் பெண்கள் நன்றாக படிக்கிறது மாத்திரம் இல்லை, நல்ல இன்னைக்கு வந்து இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறாங்க, கிராஜுவேட்டாக வர்றாங்கன்னா கூட 50% ஆஃப் த பீப்புள் தான் எம்ப்ளாயபிள் இன்னைக்கு. அதனால யூ ஷுட் பி எம்ப்ளாயபிள். ஸோ நார்மலாக படிச்சு பிரயோஜனம் இல்லை. அதனால அதுக்கு வந்து கைடன்ஸோ கரியர் கைடன்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் தயார் பண்ணோம். இன்னைக்கு வந்து நான்லாம் இங்கே ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருந்தோம். ஒவ்வொரு வருஷமும் நான் சொல்லுவேன், ஐயோ நம்மளாம் இவ்வளோ பண்ணுறோம் ஐயா, நமக்கு எல்லாம் வயசாகி போச்சுன்னா யார் பண்ண போகிறா அப்படின்னு ஒரு பயம் வரும். அந்த மாதிரி எப்பொழுதுமே இருக்கும். அது இருக்கும்போது கூட இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு தடவையும் அந்த எது தடை இல்லாமல் நம்ம ஸ்டாஃப்னாலும் சரி, ரொட்டேரியன்ஸ்னாலும் சரி, இதை வளர்ச்சி கொண்டாந்து இந்த ரவி சார் வந்து இது பண்ணதுக்கு, ரவி சாருக்கு நான் தேங்க் பண்ணுறது சாதாரணமாக பண்ணிக்குவேன். ஆனால் கூட அவரை செலக்ட் பண்ணாரே எங்கள் பிரசிடென்ட் வெங்கட்ராமணி, அதுக்கு தான் அவரை போட்டு தொந்தரவு பண்ணாம நோண்டாம பண்ணப்பா அப்படின்னு சொல்லி அது ரவி வந்து இந்த அப்ரிஷியேட்ல கம்பவுண்ட் பண்ணுவார். சார் நம்ம ஏதாவது சொன்னா கூட சார் ஒரு அரை மணி நேரம் வந்து உங்கள்கிட்ட பேசலாமா, ரொம்ப தாவி விடணும், ரொம்ப உற்சாகம் பண்ணும்போது நமக்கே இருக்கிற இன்னும் எவ்வளவு சக்தி இருக்கோ அந்த சக்தி அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆசை இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் நல்லா பண்ணுவீங்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த 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 பில்டிங் இதை பார்க்கும்போது நம்ம நியூ ரொட்டேஷன் என்ன அழகான எவ்வளோ பண்ணி இதுக்கு காரணம் முதல்ல லேண்ட் கொடுத்தாரு மார்க்கன் தேசாய், அது நம்ம எப்பொழுதுமே நன்றியோடு இருக்கும். ஆனால் கூட பெஞ்சமின் சார் வந்து கட்டடம் கட்டுறதுக்கும், அப்புறம் அகர்வால் ஆதித்யா அகர்வால் வந்து ஒகேஷன் ட்ரைனிங், பல ரொட்டேரியன் இன்னைக்கு வந்து உங்கள் 80 பேருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொட்டேரியன்ஸ் ரெடியாக்காங்க. எந்த ப்ராஜெக்ட்டுமே எனக்கு 50 வயசாக போகுது இந்த ரோட்டரியில் 50 வருஷம், எந்த ப்ராஜெக்டும் பணம் இல்லைன்னு நாங்கள் விட்டதே இல்லை. அது குறையல. உலகத்தில் எத்தனையோ பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் அதை நல்ல முறையில் நடந்து உங்களுடைய ரிப்போர்ட் வந்த உங்கள் ஸ்பான்சர் லெட்டரெல்லாம் பார்த்தேன், ரொம்ப அழகாக எழுதுவீங்க. ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது யாராவது ஒருத்தர் இருப்பார், இங்கிலாண்டில் யாருன்னு கூட தெரியாது.
உங்கள் லெட்டரை பார்த்த உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம். அது மாதிரி நீங்கள் நல்ல ஒழுக்கத்தில் இருந்து, ஆனால் இது எல்லாருமே ஒரு பெரிய காரணம் உங்கள் ஸ்டாஃப் கண்ணன், ஆறுமுகம், இவங்களோட நீங்கள் ரொம்ப அண்ணன் மாதிரியும் நல்லா பண்ணுவீங்கிறது தான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ நான் பழைய எங்கள் ரொட்டேரியன் 250 பேர் இருந்தால் கூட, நாங்கள் வந்து 15 பேர் வந்தால் கூட அதை பற்றி கவலை இல்லை. 284 பேரும் இன்னைக்கு பாய்ஸ் டவுன் அப்படின்னா அதில் ஒரு சந்தோஷப்பட்டு பெருமையோடு உங்களை சப்போர்ட் பண்ணுகிறீர்கள். இந்த ஃபங்க்ஷனுக்கு நல்லா வந்து தாய்மார்கள் வந்து எங்களுக்கு நீங்கள் ஊக்கம் கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி. இது ஃபைனலி ஐ வாண்ட் டு பர்சனலி தேங்க் ரவி. This is not, I never know. போகக்கூடாதுன்னா எனக்கு அந்த மாதிரி என் பழக்கம் கிடையாது. நான் எனக்கு வாங்க கிடையாது, எனக்கு கொடுக்குறேன். ஆனால் கூட ஐ எம் கம்பelled டு எக்ஸ்பிரஸ் மை அப்ரிசியேஷன் அண்ட் விஷ். இந்த மாதிரி இருந்தால் இந்த எதிர்காலம் நல்ல கையில் இருக்கிறது என்று சொல்லி அவர் பார்த்து. ஸோ நிறைய பேர் பேசிட்டாங்க. நிறைய பேர் எல்லாரும் சொன்னது எல்லாமே ஒருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் சொன்னதும் எங்களுக்கும் அது சந்தோஷம். ஃபர்ஸ்ட் இங்கே வந்திருக்க ரொட்டேரியன்ஸ்க்கு நன்றி. எல்லா ரொட்டேரியன்ஸும் இந்த டைம் எடுத்து பிகாஸ் இந்த ப்ராஜெக்டை வந்து பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அட்லீஸ்ட் த பீப்புள் ஹூ பீன் பார்ட் ஆஃப் இட். ரவிக்கும் அதுக்கு மேலே சந்தோஷமாகும். ஐ திங்க் வெங்கட்ராமணி, ஆல் த டீம் மெம்பர்ஸ், ஐ திங்க் ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் த கான்செப்ட் அண்ட் அந்த பர்த்டே கான்செப்ட். அந்த பர்த்டே கான்செப்டும் மாதம் செலிப்ரேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமானது. அண்ட் இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக இந்த எஜு ப்ரொஜெக்டர் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கவங்க பார்த்துருக்க மாட்டீங்க. உள்ள ஒரு எஜு ப்ரொஜெக்டர்னு ஒன்று இனாக்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 10 பசங்க இருந்தாங்க நினைக்கிறதுல. அதில் ஆமாம். ஸோ அது முடிஞ்ச பிறகு பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த எஜு ப்ரொஜெக்டர்னால உங்கள் படிப்பும் உங்கள் அறிவும் அது மேலும் வளர்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி இந்த ப்ரோக்ராம் வந்து யூஸ்ஃபுல்லாக நீங்களும் பயன்படுத்துவீங்கன்னு நம்பிக்கையோடய இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் எங்களை மாதிரி ஒரு ரொட்டேரியனோ இல்லை இண்டஸ்ட்ரியலிஸ்டாக ஆகிட்டு இதே பாய்ஸ் டவுனுக்கு நீங்களாம் வரணும். அதான் என்னோட பெரிய வேண்டிக்கோள். ஸோ இதே ப்ரோக்ராம் வந்து தலைமை தாங்கி இந்த ப்ரோக்ராமுக்கும் நீங்களும் ஒரு நாள் சீஃப் கெஸ்டாக வர்றதுக்கு நான் வேண்டிக்கிறேன். மாணவர்களுக்கும் அனைத்து கிராம மக்களுக்கும் ரோட்டரி நகர் டீச்சர்ஸ் அவர்களுக்கும் என் நன்றி. நான் வந்து இந்த பாய்ஸ் டவுனோட எனக்கு 28 வருஷம் கணக்கு. முதல்ல இங்கே கண்டுபிடிச்சி ஆரம்பித்ததுலேருந்து நான் இங்கே வந்துட்டுருக்கேன். இன்றைக்கி இவங்க ரவி சேர்மன்ஷிப்பில் இந்த பசங்க பேசுகிறத கேட்டவுடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் 3 விஷயம் சொல்லணும்னு பார்க்குறேன். ஒன்று, அதாவது இந்த பாய்ஸ் டவுன் வந்து நல்ல லீடர்ஷிப்போட நல்ல கையில் மேலும் நல்லா வளர்ந்துட்டுருக்கேன். எனக்கு ஒரு ஆசை, அதாவது நாங்கள் கேர்ள்ஸ் டவுன் ஒன்று நடத்துகிறோங்க. அதில் வந்து ஒரு கேர்ள் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் வந்து என்னுடைய ஒய்ஃப் வந்து பார்த்து சேரும்போதே நான் பின்னால் ஐஏஎஸ் ஆஃபீஸராக வந்து படிக்கணும்னு அவங்க ப்ரிலிமினரி இப்போ பாஸ் பண்ணிட்டாங்க. அது மாதிரி எனக்கு பாய்ஸ் டவுனில் இந்த டைரக்டர் கண்ணன், ஆறுமுகம் அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச், அதே மாதிரி சேர்மனுக்கு ஒரு சேலஞ்ச். இந்த பாய்ஸ் டவுன்லேருந்து ஒரு ஆளையாவது 2 பேரையாவது ஐஏஎஸ் பாஸ் பண்ணி அவங்க திருவள்ளூர் தமிழ்நாடு கேடருக்கு வந்து திருவள்ளூர் கலெக்டராக வந்து அவர் இங்கே வந்து பண்ணுற நாள் ஒரு 5 வருஷத்துலேயோ 10 வருஷத்துலேயோ பண்ணி கொடுத்துருக்கீங்க. சேலஞ்சாக இருக்குது, நம்ம பண்ண முடியும்னு காமிக்கணும். அந்த பப்ளிசிட்டியை வந்து நம்ம பாய்ஸ் டவுனுக்கு எங்கேயோ கொண்டு வரோம். 2வது, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் கிளப்பில் ஒரு பெரிய பிளான் பண்ணி இந்த பாய்ஸ் டவுனையே ரோட்டரியில் ஒரு பெரிய ப்ராஜெக்டாக பண்ணணும்னு இப்போ ஒகேஷ்னல் ட்ரைனிங் நம்ம பண்ணணும்னு பண்ணுறோம். நம்ம சின்ன லெவலில் பண்ணுறோம். இது ஒரு பெரிய லெவலில் கார்ப்பரேட்டோடு சேர்ந்து பிரசிடெண்ட் நிறைய பிளான் வச்சுருக்காங்க. நம்ம கிளப்லேயே இப்போ பெரிய லெவலில் போகிறோம். கார்ப்பரேட்டோட பெரிய கார்ப்பரேட்டோட சேர்ந்து நமக்கு ஒரு பெரிய வசதி என்னென்னா இட வசதி இருக்குது, ஆட்கள் இருக்காங்க, நமக்கு கார்ப்பரேட் வில்லிங்க்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. இவங்களையெல்லாம் நல்ல தொழிலில் கற்றுக் கொடுத்து அவங்க நல்ல வேலையில் அமைக்கிற மாதிரி, அதே மாதிரி வேறு என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு எல்லாமே நாங்கள் பெரிய பிளான் வச்சுருக்கார் பிரசிடெண்ட்டு. இந்த டீம் மெம்பர்ஸ் மெட்ராஸ் ரோட்டரி கிளப்பில் அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி உலகத்திலேயே ரோட்டரியில் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கணும் அப்படிங்கிற பெருமை வந்து எனக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 வருஷமாக 10 வருஷத்துக்குள்ளே அதுதான் என்னுடைய ட்ரீம். ஏன்னா நான் வந்து முதல்லேருந்து நான் 28 வருஷத்துக்கு முன்னால் வந்ததுலேருந்து எனக்கு அது ஒரு பெரிய ஆசை. அதே மாதிரி இந்த ஒரு எடு ப்ரொஜெக்டுன்னு, ஏன்னா
ரோட்டரியில் ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் என்னென்னா இந்தியா ஃபுல்லாக லிட்ரஸியை இம்ப்ரூவ் பண்ணுங்கிறது. லிட்ரஸி இம்ப்ரூவ் பண்ணுறது இப்போ டீச்சர் சொல்லிக் கொடுக்குறீங்க, நீங்களாம் டீச்சர் சொல்லிக் கொடுக்குறீங்க. டீச்சர் எவ்வளோ சொல்லிக் கொடுத்தாலும் பசங்க வந்து படிக்கிறது வந்து பாதி பேர் கவனிக்கிறது இல்லை, கவனித்தாலும் அவங்களுக்கு புரியறது இல்லை. அதெல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்காக ஸ்மார்ட் கிளாஸ்னு பெரிய பெரிய பணக்கார பள்ளிகளில் பண்ணுற மாதிரி அதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் ரோட்டரியில் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்து இங்கே மாதிரி படிக்கிறதுக்காக கொண்டாந்துருவோம். ஜீரோ, அதாவது ப்ரைமரியிலேருந்து 12th வரைக்கும் எல்லா கிளாஸுமே இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் இருக்குது. இப்போ இங்கிலீஷ்லேயே சொல்லும்போது அது இங்கிலீஷ்லேயும் கொஞ்சம் படித்தாங்கன்னா அவங்க காலேஜில் போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு முடிச்சோன்னே நீங்கள் பார்க்க போகிறீங்க, எங்கள் ஸ்டாஃப் வந்து காமிப்பாங்க. ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் நாங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணி ரோட்டரியுடைய ப்ரோக்ராமாக பண்ணி அது நம்ம கிளப்லேயும் நிறையா பிளான் பண்ணியிருக்காங்க. பலன் அடையணும். இதெல்லாம் உங்களுக்கு நாளைக்கு ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைகள் வேணுமோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு காத்திருக்காங்க நம்ம ரோட்டரி மெம்பர்ஸு. உங்களுக்கு ஒரு ஒழுமையான எதிர்காலம் அமைய வேண்டும் என வேண்டி இதெல்லாம் நல்லா நடத்தி தர எல்லா சேர்மன் அவர்களுக்கும் பிரசிடென்ட் அவர்களுக்கும் மற்ற உறுப்பினர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நிறுவனத்துக்கு இங்கே வந்து இங்கே வருகை புரிந்துள்ள தலைவர் அவர்களுக்கும் மற்றும் ரோட்டரி கிளப் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் இந்த பெரியபுள்ளூர் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த ரோட்டரி கிளப் பாய்ஸ் டவுனின் மூலமாக இங்கே கல்வி பயின்று கொண்டிருக்கின்ற இந்த மாணவர்களை நான் பார்க்கின்ற பொழுது அரசாங்கமும் ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு கிராமத்தில் ஒவ்வொரு விடுதி திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த விடுதியில் அரசாங்க விதிகள் படி 55 மாணவர்கள் தான் இருப்பார்கள். அந்த 55 மாணவர்கள் அவர்கள் தங்கி படிக்க வேண்டும். ஆனால் அரசாங்கம் இவ்வளவு சலுகை அந்த மாணவர்களுக்கு கொடுப்பது கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கு 3 வேளை உணவு மட்டும் கொடுப்பார்கள். மற்ற இந்த எஜுகேஷன் கல்வித்தரத்தை அந்த விடுதி அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுப்பதில்லை. ஆனால் இங்கு குறைந்தது 100 மாணவர்கள் இங்கே தங்கி படித்து ஒவ்வொரு மாணவர்களும் அவர்களுடைய நலன்களை இங்கே வந்து எடுத்து கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் ஒரு மாணவன் சொன்னார், நான் 10ஆம் வகுப்பில் 464 மார்க் எடுத்திருக்கிறேன் என்று. நிச்சயமாக அரசாங்க விடுதியில் படிக்கின்ற மாணவர்கள் வெற்றி பெற்றால் போதும் என்ற நிலைமையில் தான் இப்போது இருக்கின்ற தரம். அதை விட ஏன் என்று சொன்னால் ஆசிரியர்கள் வந்து இங்கே பள்ளியில் கற்பதை விட இங்கு வந்து அதிகமாக மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிறார்கள். அதற்கு உறுதுணையாக இருப்பது நமது ரோட்டரி கிளப்பினுடைய நிர்வாகம் தான். மேலும் இந்த ரோட்டரி கிளப்பில் ஐடிஐ கூட வந்து துவங்கியிருக்கிறார்கள். நான் சென்ற முறை வந்து இங்கே சொல்வதை போல இது ஒரு மெடிக்கல் நிறுவனம் மருத்துவ முகாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் கிராமத்திற்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டித்தர வேண்டும் என்று நான் ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு கூறினேன். அதை ஏற்று நீங்கள் எங்கள் பஞ்சாயத்தில் ஒரு மருத்துவமனை கட்டி கொடுத்து இருக்கிறீர்கள். அது உங்கள் அனைவருக்கும் எனது பஞ்சாயத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த ஏரியாவில் மிகவும் பின்தங்கிய ஏரியா இருக்கின்றார்கள். அரசாங்கம் ஒவ்வொரு பகுதியிலும் பொறியியல் கல்லூரி, இன்ஜினியரிங் கல்லூரி கட்டி செயல்பட்டு வருகின்றன, ஐடிஐவும் செயல்பட்டு வருகின்றன. ஆனால் இப்பொழுது நாட்டினுடைய உடல் நலத்தை கருதி மக்களுக்கு என்ன வியாதி வருகிறது என்பது கூட தெரியாமல் புது வியாதிகள் வந்து கொண்டிருக்கின்றன. இங்கே வந்திருக்கின்ற ரோட்டரி கிளப்புக்கு அனைவர்களுக்கும் ஊராட்சி மன்றத்தின் சார்பாகவும் இந்த பகுதியின் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு மிகவும் தாழ்மையான வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன். படித்த பெண்கள் வந்து 9வது படித்ததுக்கு மேல் 10வது ஃபெயில் ஆகிட்டால் மேற்கொண்டு பள்ளிக்கு செல்லாத மாணவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். ஒரு சில பணத்திற்காக தனியார் தொழிற்சாலைகளுக்கு போயிட்டு வேலை செய்து இருக்கிறார்கள். நீங்கள் நிறுவனமாக நீங்கள் அனைவரும் முயற்சி எடுத்து ஒரு நர்சரி ஒரு பள்ளி ஆரம்பித்து கொடுத்தால் அனைவருக்கும் அதை நர்ஸு ட்ரைனிங் ஆரம்பித்து கொடுத்தால் இந்த பகுதிக்கும் நல்லா இருக்கும், மக்களுக்கும் நல்லா இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைத்து
அடுத்து வருகின்ற காலத்தில் இந்த பகுதியில் ஒரு மகளிர் நர்சிங் ட்ரைனிங் ஏற்படுத்தி தரும்படி உங்களை தாய்மையுடன் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு அளித்த நமது ரவி சார் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. காலத்தில் வந்து கம்யூனிட்டி காலேஜ், அதாவது சொன்ன மாதிரி 10வது பாஸ் பண்ணது ஃபெயில் ஆன ஆண்பளை பொம்பளை 2 பேருக்குமே சில பேருக்கு படிப்பு வரலைன்னா கூட அவங்களுக்கு தொழிலை கற்றுக் கொடுத்து ஷாப் அசிஸ்டன்ட் கோர்ஸு, நர்சிங் கோர்ஸு, ஜீரியாட்ரிக் கோர்ஸ், அதாவது வயதானவங்களை பார்க்குற கோர்ஸ், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அமைக்கிற மாதிரி பண்ணுறதும் ஒரு பிளான் இங்கே இருக்குது. அது பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் சொன்ன மாதிரி இந்த ஸ்டேஜில் இருக்குது. அது எப்போ பண்ண போகிறாங்கிறத உங்களுக்கு சொல்லிவிடும். பட் ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து 2010 வந்திருக்கேன். நான் கிளப் ஜாயின் பண்ணது 2010 ஆகஸ்ட். பட் அதுக்கு முன்னாடி மார்ச்லேயே வந்து பார்த்துருக்கேன். அப்போதைக்கும் இப்போதைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிற இந்த 6 வருஷத்தில் பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அண்ட் அப்போ தான் இந்த கேம்பஸே தொடங்கினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வித் த சில்ட்ரன் அது ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இன்னொரு 5 வருஷத்தில் நம்ம பெஞ்சமின் சார் சொன்ன மாதிரி ஐ திங்க் ஒரு IAS ஆஃபீஸரோ IPS ஆஃபீஸரோ வர்ற மாதிரி நம்ம பண்ணணும். அண்ட் அதுக்கு வந்து 2 வேணும். ஒன்று பாய்ஸு, இன்னொன்று வந்து ரோட்டரி. 2 பேரும் சேர்ந்தாதான் நடக்கும். நாங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் கொடுப்போம், நீங்களும் ஃபுல்லாக சப்போர்ட் கொடுங்க. என்ன வேணுமோ பண்ணித்தரோம். தேங்க்யூ. லாஸ்ட்டாக பேச சொல்லணும்னுக்காக அவரை வச்சுட்டு அதுக்கு முன்னே நான் உங்களோட 2-3 கருத்துக்கள் சொல்லணும். பாருங்கள், இந்த வருஷம் இருக்கிற இந்த பாய்ஸ் எல்லாருமே வந்து முழு ஊக்கத்தோட நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிக்குமே எல்லா சமயத்துலையுமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அந்த எங்கேயுமே ஒரு துவண்ட போறாப்புலையோ இல்லை இங்கே சொல்கிறதுக்கு முன்னே அந்த இடத்துக்கு போனோம்னா நடந்து போடான்னா பறந்து போகிற அளவுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க. அது ஒரு இன்ஸ்பிரேஷன். இது இருந்து நடத்துகிற 254 ரொட்டேரியன்ஸுக்கும் கொடுக்குற ஒரு இன்ஸ்பிரேஷன். அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குறதுக்கு யார் கொடுத்தாங்கன்னா இங்கே இருக்கிற பாய்ஸ் தான். அதே போல அவங்கள வழி நடத்தி சென்று கொண்டிருக்கிற இங்கே 6 ஸ்டாஃபோ 7 ஸ்டாஃபோ இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நான் நன்றி சொல்றேன். அதுவே ஏன்னா அவங்க இது என்ன, நாங்கள் வந்து மானிட்டரிங் தான் பண்ணுறோம். நாங்கள் ஒரு லெவல் வரைக்கும் தான் கொண்டு வர முடியும். ஆனால் நாங்கள் சொல்கிற செயல் திட்டத்தை அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு யாராவது முடியும்னா இங்கே இருக்கிற ஸ்டாஃப் முதல் கொண்டு எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை சொல்லிக் இதுக்கு மேற்பட்டு இப்பத்துல ஒரு சின்ன மாற்றத்தைன்றது நாம கொண்டு வந்திருக்கோம். அந்த சின்ன மாற்றம் வந்து ஒவ்வொருத்தர் இடத்துல இருந்து அது ஒரு தூண்டுதலாக இருந்ததுன்னா அந்த ஃபயர்ன்றது வந்து எப்படி ஒரு ஸ்கூட்டரோ இல்லை ஒரு பைக்கோ ஒரு கிக் பண்ணதுமே எப்படி வருது எடுத்துருந்தா போது பாருங்க. அந்த ஜோஷோட உங்களுடைய மனசு எப்பவுமே அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் என்ற முழு முயற்சியோட நீங்க கல்வின்றது வந்து பாருங்க ஸ்கோர் பண்றதுன்றது ஒரு பார்த்து, ஆனா நடைமுறை கல்வின்றது வந்து வாழ்க்கையில நடைமுறை கல்வின்றது இன்னொரு பார்த்து. அதோட வந்து நமக்கு அதர் கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸும் சேர்ந்துக்கிட்டாதான் நாம வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியுன்ற இதில் வச்சுக்கிட்டு நீங்களும் அதை பயன்படுத்திக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். இது மட்டும் இல்லை, இதுக்கு மெயின் காரணம் இது எல்லாத்தையும் விட ஒரு பாயிண்ட் நான் சொல்லணுங்க. இந்த வருஷம் எனக்கு உன்னுடைய ஓன் இதுல உன்னுடைய என்னென்ன நினைக்கிறியோ அதை செய். எல்லாமே நீ பாசிட்டிவாவே நினைப்ப. நீ எது செஞ்சாலும் நல்லாவே நான் நடத்துவேன். இந்த பேக்ல இருந்து அவரும் நம்ம செக்ரட்டரி சாரும் என்னோட இருக்கிற போர்ட் மெம்பர்ஸும் எல்லாருமே வந்து எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு சமயம் கூட கிரிட்டிசிசம் என்று சொல்லலை. அது கிரிட்டிசிசம் சில இடத்துல சொல்லுவாங்க, கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கூட வரும். ஆனால் அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கூட சொல்லலை. ஏன்னா போகிற பாதை எல்லாமே நல்லா இருக்கு, பசங்களும் அதுக்கு தகுந்தாப்புல கோஆப்ரேஷன் கொடுக்கும் பொழுது அந்த ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஆகிறதோ வேணான்றதோ நிற்க வையுங்கன்றதோ எந்த ஒரு இடத்துலையுமே வரல. அதுக்கு உறுதுணையாக இருந்த என்னோட டைரக்டர் நிமேஷுக்கும் நான் நன்றியை சொல்ல விருப்பப்படுறேன். என்னுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கும் நன்றியை சொல்ல விருப்பப்படுறேன். இது மட்டும் இல்லைங்க, இது வந்து ஒரு ஸ்டார்ட்ன்றதுனால அடுத்த வருஷம் இதை விட இன்னும் நான் இருக்கணும், இல்லை அடுத்து யார் வராங்களோ ஒவ்வொருத்தரும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகணுன்றது நான் இங்கே எல்லார் முன்னிலையில் உறுதிமொழி எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லை, இங்கே எஜுகேஷன் அண்ட் ஸ்காலர்ஷிப் பண்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 18-20 பேருக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க வந்து ஒவ்வொரு ஆல்டர்னேட் மந்த்தும் எங்க கொடுக்குறோம் என்ன வாங்குறோம் யாருன்றது கூட எங்களுக்கு தெரியறது இல்லை. ஆனா அவங்க மூலியமா 2 மாசத்துக்கு ஒரு முறை இந்த இன்ஸ்டிடியூட்ல வந்து 2 நாள் இல்ல 1